எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன். இன்னைக்கு அந்த காலத்துல பண்றது புளி வெந்த சாறுன்னு சொல்றது அவசரத்துக்கு பண்ணலாம். உடம்பு யாருக்காவது சரியில்லாம இருந்து தலை சுத்தல், வாந்தி, அது மாதிரி நாக்கு சுவை இல்லாம இருக்கு, அது மாதிரி இருக்கும்போது இதை பண்ணி கொடுப்பா. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் அதிகமான பொருள்கள் தேவையில்லை. இப்ப நான் அதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம். இப்ப புளி, கடுகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம், மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வரமிளகாய் 4, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 மிளகாய், 1 மிளகாய் வேணுங்கிறது போட்டுக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அடுப்பை வற்ற வச்சுட்டேன். இதுக்கு நான் மண் சட்டி தான் போட்டிருக்கேன். சட்டி காயட்டும். நம்ம எண்ணெய் சூடானது இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ நான் தாளிக்க கொஞ்சமாக 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு எண்ணெய் தேவையில்லை. இப்போ எண்ணெய் சூடாகிடுது. நான் கடுகு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். மிளகாய் ஒரு 6 போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த கடுகு நல்லா வெடிக்கணும். இதுல வெந்தயம் எந்த அளவுக்கு நமக்கு கருகுதோ அந்த அளவுக்கு இது வாசனை கூட இருக்கும். இப்ப இந்த எண்ணெயிலேயே நான் கட்டி பெருங்காயம் போடுறேன். நீங்களும் கட்டி பெருங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை, வாசனைக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு வேற காய் இதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இது மட்டும்தான். இப்ப இந்த கொஞ்சமா இந்த ஒரு உருண்டை புளிய நான் தண்ணியா கரைச்சு இதில் ஊத்த போறேன். இப்ப இந்த புளி நீருக்கே கரைச்சு ஊத்துருங்க. இது கெட்டி புளி இல்லை. 4 தடவை நல்ல தண்ணியா தான் கரைச்சு ஊத்துருங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா போட்டுக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு அப்புறம் மறுபடியும் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு நிதானமா போடுறேன். இப்ப இந்த புளி சாறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வேற காய், மல்லி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மிளகாயினுடைய காரமும், அந்த பச்சை மிளகாயோட காரமும், அந்த வெந்தய வாசனையும், அந்த புளியும் தான் இதுக்கு மணத்தையும் சுவையும் கொடுக்கறது. அப்போ ஒன்றும் இல்லை, வெளியில இருந்து வந்தாலோ ஏதாவது ஒன்றும் உடம்பு சரியில்லைனாலும் இதை டக்குன்னு பண்ணி உடனே கொடுப்பார். உடம்பு சரியில்லாத இருக்கும் பொழுது இது நமக்கு நாக்குக்கு ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். பச்சை புளி வாசனை போகணும். புளி வாசனை போகிற வரையும் கொதிக்கட்டும். இப்போ இந்த புளி சாறு நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்க, கொதிக்கும் போதே இந்த வெந்தயமும் பெருங்காயமும் நமக்கு அவ்வளவு வாசனையா இருக்கு. அதிக நேரம் இல்லை, 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிடும். ஒரு சாதம் வச்சுட்டு நம்ம இதை பண்ணோம்னா ஊருக்கு போயிட்டு வந்தா உடனே நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு நான் கரைச்சி ஊத்துறேன். 2 ஸ்பூன் தான் அரிசி மாவு ஊற்றிருக்கேன். ரொம்ப போனோம்னா ஊற்றினா அரிசி மாவு ரொம்ப ஊற்றினா உங்களுக்கு குடகுடன்னு ஆயிடும். இதோட டேஸ்ட் போயிடும். அதனால சும்மா 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ ஒரு பேருக்கு கரைச்சி ஊற்றலாம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, திக்காக இருக்கும் ஓரளவு, ரொம்ப கெட்டியா இருக்காது.
ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மிளகாயெல்லாம் நீங்க வந்து வீணாக்கி தூக்கியே எறிய முடியாது. அவ்வளவு வாசனையா இருக்கும். சாப்பாட்டுக்கு இந்த மிளகாயெல்லாம் நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் அது மாதிரி அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும். இதுல காரமே இருக்காது இதுல. இது இப்ப 5 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சு கூட இந்த கொதி நிக்கல, நான் கொதிக்கிறது. இப்ப இதை நான் கீழே இறக்கி வைக்கிறேன். இப்ப புளி வெந்த சாறுன்னு இதை சொல்லுவாங்க. நாக்குக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். நம்ம சர்க்கரை இருக்குங்கிறவெல்லாம் இந்த களியெல்லாம் சாப்பிட்றா இல்லையோ, கேழ்வரு களி, கம்பு களி இதெல்லாம் சாப்பிடும்போது அதுக்கு இது வந்து ரொம்ப எடுப்பா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நமக்கு சுவையா இருக்கும். எதுக்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கலாம். இதுல தேங்காய், ரவை எதுவுமே இல்லை, கெட்டு போகாது. நீங்க வச்சு வச்சு இதை சூடு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டியில பண்ணி வச்சு மூடிட்டோம்னா தேவையான போது நம்ம எடுத்து அதை உபயோகப்படுத்திக்கலாம். கொதிக்க கொதிக்க ஒரு சாதம் வச்சு இதை போட்டு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு வடகம், வத்தல், துவையல், ஊறுகாய் எது இருந்தாலும் இது சரியா இருக்கும். நீங்க எல்லாரும் நேரம் கிடைக்கும் போது இதை ஒரு முறை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கம்மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.